Hi friends, இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூல் இன்னைக்கு ஓப்பனிங் ஸ்கூலு. அவங்க ரெண்டு பேரும் காலையில் எழும்பி டியூஷன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சாப்பாடு செய்யலாம் வாங்க. என்ன சாப்பாடுன்னு சொன்னான்னா காலையில் வந்து சாமியா செஞ்சுட்டு அடுத்த ரசம் சோறு பழையத்தபடி முட்டையும் உருளைக்கிழங்கு பொரிச்சு ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்க வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம சேமியா கிண்டலாம். சோறு வந்துருக்கு. ரசம் வைக்கிறதுக்கு மிக்ஸி எடுத்தாச்சு. வெள்ளைப்பூடு, ஜீரகம், நல்ல மிளகு பொடி, மஞ்சள் பொடி, பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகு, அப்புறம் வந்து மல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் போடலாம். மல்லி இலை இல்லை, கருவேப்பிலை இல்லை, இதை போட்டு நம்ம ஒரு ரசத்தை வச்சுக்கலாம். இப்போ ரசம் வச்சலாம். அதுக்கு வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கு, 2 பச்சை மிளகு, அடுத்து 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கு, அதையும் போட்டுட்டு நல்ல மிளகு பொடி போடலாம். நல்ல மிளகு முழுசாட்டு இருந்தாலும் போடலாம். நான் அரைக்கி வச்சுருக்கனால நல்ல மிளகு பொடி போடுதேன். அப்புறம் வந்து ஜீரகம், மஞ்சள் தூள், அடுத்து வந்து கருவேப்பிலையும் மல்லி இலையும் போடணும். என்கிட்ட கருவேப்பிலை மல்லி இலை இல்லை. இதை மிக்சியில் போட்டு ஆட்ட வேண்டியதான். ரசத்துக்கு ஆட்டும்போது கொஞ்சம் துருதுரண்டா ஆட்டணும். ஆட்டியாச்சு. பின்னி புளியை கரைச்சி கொஞ்சம் வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து எடுக்க வேண்டியதான். வச்சதுக்கு கடுகு போடலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை போடணும். அடுத்து வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்க அதை போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அரைச்சி வச்சோம்ல அதை போட்டு நல்லா கிளறி எடுக்கலாம். இது நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு புளி இருக்குல்ல, புளியை வீற்ற வேண்டியதான். வீற்றிட்டு நம்ம தேவைக்கு அளவு தண்ணி ஊற்றி ரசத்தை முக்கியமாக வந்து கொதிச்சு விடாமல் இறக்க வேண்டியதான். ரசம் ரெடி. புளி கரைச்சதை வீற்றலாம். அப்படியே நம்ம வந்து அப்படியே ரசம் வந்து காஞ்சின்றிருக்கு. அப்படியே நம்ம வந்து சேமியா கிண்டலாம். சேமியா அப்படியே வந்து உருளைக்கிழங்கை பொரிச்சிடலாம். உருளைக்கிழங்கு பொரிச்சலாம். உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு முட்டை இல்லை, முட்டையும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும். அதை வாங்கிட்டு டக்குன்னு வந்துடலாம். கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொன்ன காய்கறி கடையில் உடனே காய்கறி கிட்ட போட்டு அந்த முட்டையை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பின்னி பிறகு தான் காய்கறி கடையில் போய் சாதனம் வாங்கணும். இப்போ லஞ்ச் வச்சலாம். எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுட சுட சோறு, அப்புறம் ருசியான ரசம், அடுத்த முட்டை, உருளைக்கிழங்கு, காலையில் சேமியா. இப்போ ஸ்கூலுக்கு லஞ்ச் வச்சலாம். சாப்பாடு வச்சாச்சு. முட்டை வச்சு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு. இவ்வளோதான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு லஞ்சு. சாப்பாடெல்லாம் வச்சு முடிஞ்சாச்சு. 2 பேரையும் ஸ்கூல் கூட்டிகிட்டு வரணும். இப்போ காலையில் உள்ள சாப்பாடு அள்ளு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. இனி 2 பேரையும் ஸ்கூல் கிட்டுட்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு அதோட வீட்டுக்கு வந்து நம்ம வந்து எல்லா வேலையும் நீட்டாக்கிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.